வணக்கம் தினகரன். சார் வணக்கம் சார். ம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இருக்கு. ம். ஒரு ஸ்பீடா திருச்சியில் இருக்கிற 9 மாவட்டங்கள்ல 9 தொகுதிகளில் ம். எப்படி இருக்குது ம். அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் நேரு, அன்பில் மகேஷ் இவங்க 2 பேர்த்தோட பொறுப்பில் தான் இந்த தொகுதிகள்லாம் இருக்குது. ம். குறிப்பாக நேரு அவர்களுக்கு தான் இது வந்து மிக முக்கியமான பொறுப்புன்னு சொல்கிறாங்க. ம். இந்த தேர்தலில் வந்து நேரு வந்து ஒரு அதீதிய ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு கட்சிக்காரங்க மத்தியில் பேசுகிறாங்க. ஓஹோ, சரி. என்னன்னா, ஏற்கனவே ஜெயிச்ச வேட்பாளர்கள்லாம் விட்டுட்டு ம். புதுசாக ஒரு 5 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறதுங்கிறது அவருக்கே உரிய ரிஸ்க்கு. ஜெயிச்சவங்களை வந்து திருப்பி கேண்டிடேட் ஆக்கி ஓட்டு அவங்க அவங்களுக்கான செயல்முறைகள் ஏற்கனவே பழகிருக்கும். அப்படி இல்லாமல் புதிய கேண்டிடேட்டாக முதல் முறையாக தேர்தல் எடுக்கிற மாதிரி நிறுத்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. சரி. நேரு தரப்புல நான் விசாரிச்சோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதிய கேண்டிடேட்டை வச்சு தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸின்னு சொல்றாங்க அவங்க. எந்த வித கெட்ட பேரும் இருக்காது. ஒரு புதிய முகம் பழைய கட்சியில அப்படிங்கிறப்ப கட்சிக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னவா இருந்தாலும் வந்து ஒரு பழைய எம்எல்ஏக்கள், ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்களோட பொறுப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி நேரு எடுத்த ரிஸ்க் வந்து சரியா தப்பாங்கிறது தேர்தல் தெரியும். அது குறித்து நம்ம இப்போ பேசலாம். சொல்லுங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, மணச்சநல்லூர், திருவெரும்பூர், துறையூர் தனித்தொகுதி, லால்குடி, முசிறி அப்படின்னு 9 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுல திருச்சி மேற்குல தான் திமுக சார்பில் 3வது முறையா KN நேரு வந்து போட்டிடுறாரு. அதிமுக சார்பில் அமமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதுனால தொட்டியம் ராஜசேகர் களத்துல இருக்கிறாரு. அவர் முன்னாள் காங்கிரஸ்காரரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து புவனேஸ்வரி, தாவேக்காவிலேருந்து ஜி ராமமூர்த்தி, அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். இவரோட சேர்ந்து மொத்தம் 14 பேர் வந்து களத்துல இருக்கிறாங்க. இப்ப திருச்சி மேற்க பொறுத்த வரைக்கும் 2011 வரைக்குமே அது வந்து அதிமுக வசம்தான் இருந்த தொகுதி. குறிப்பா மரியம் பிச்சை வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சர் பதவி ஏற்க போன சமயத்தில் விபத்துல சிக்கி அவர் இறந்ததுக்கு பிறகு 2016 மற்றும் 2021 தொடர்ந்து 2 முறை KN நேரு தான் இதுல வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப அந்த தொகுதியில அவருக்கு வந்து டஃப் கொடுக்கறதுங்கிறது வந்து அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய ராஜசேகர். ஆமா, அமமுக நிக்கிறாரு. ஆமா, குக்கர் சின்னம் அது அவருக்கு மைனஸ். சின்னம்ங்கிறது மைனஸா இருக்குது. ஆனா கட்டளை வந்து அங்க வந்து சிக்கலை ஏற்படுத்துது. கண்டிப்பா கட்டளைக்கு ஓட்டு போட்டவங்க குக்கருக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிற ஒரு குழப்பம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா மரியாதை இல்லாம 2 பேரும் பேசிட்டாங்க இல்லையா? ஆமா, சரி. அதனால அது ஒண்ணு. ஆனாலும் இப்ப வந்து KN நேருவா திருச்சி மாவட்டத்துக்குள்ளார அவரை எதிர்த்து அரசியல் பேசுறதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸோட வந்து ராஜசேகர் வந்து அந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காருங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா சொல்லப்படுது. அதை மட்டும் தான் பண்றாரு. ஆமா, அவ்வளவுதான். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதா இருக்குது. இப்ப போட்டின்னு எடுத்துட்டா இவங்க 2 பேருக்கு இடையில தான் இவர் வந்து இப்ப திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய 9 தொகுதிகளுக்கும் இவர் தான் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாருங்கிற விதத்துல 9 தொகுதிக்கும் ஓடிட்டு இவரோட தொகுதிக்கும் வந்து கூடுதலா வந்து தேர்தல் பிரச்சாரத்துல அவர் வந்து களத்துல இருந்துட்டு இருக்காரு. எப்படியும் வந்து இந்த தொகுதியில KN நேரு ஜெயிச்சிருவார் அப்படிங்கறத தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ல அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. திருச்சி மேற்க பொறுத்த வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் வந்து திமுக தரப்புல வந்து இனிகோ இருதயராஜ், தாவேக தரப்புல அதனுடைய தலைவர் விஜய், அப்புறம் அதிமுக தரப்புல தொழிலதிபர் ஜி ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி சார்பில் வி கிருஷ்ணசாமி உள்ளிட்டு 20 பேர் களத்துல இருக்கிறாங்க. இங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான ஒரு இருமுனை போட்டி இருக்கிற ஒரு தொகுதியா தான் இருக்குது. நாம் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வந்து விஜய் வந்து தன்னோட அந்த சிறுபான்மையினர் மற்றும் அந்த குறிப்பிட்ட சாதியினரை குறிவைத்து இந்த தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது அந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிறது வந்து அந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஒரு உத்தரவாதமான உறுப்பினர்களை வந்து அவங்க வந்து தமிழகம் முழுவதும் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த குறிப்பான இந்த தொகுதியில மட்டும் 60,000 உறுப்பினர்களை அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அதை வச்சுதான் வந்து இந்த திருச்சி கிழக்க வந்து அவர் வந்து டிக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இன்னைக்கும் இருதயராஜை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ அப்படிங்கிற விதத்திலையும் அவருடைய அந்த கடந்த 5 ஆண்டு கால அந்த ஃபீல்டு ஒர்க்கு மக்களோட மக்களா பழகுனது வந்து அவருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறத தான் தொகுதி கள நிலவரங்கள் வந்து சொல்லுது. அவருக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கட்சிக்காரங்க தான். ஏன்னா அன்பில் மகேஷ் தான் அதுக்கு பொறுப்பு அவரு. அப்போ அவர் இனிகோ வெற்றி பெற்றாருன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கட்சிக்காரங்களோட ஒர்க்கு, அன்பில் மகேஷ், KN நேரு.
தோற்று போனாருன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அன்பில் மகேஷ், கே.என். நேரு கட்சிக்காரங்க. அப்படிதான் நம்மளால சொல்ல முடியும். ஓஹோ. ஏன்னா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இனிகோ விஜயராஜ் பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 200% வேலை செஞ்சுட்டாரு. அவர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாரு. அதை தாண்டி ஏதாவது இதுல ஏதாவது ஒரு பெரிய இப்போ விஜய் ஃபேக்டரி வேலை செஞ்சா கூட அதை முறியடிக்கிறதுக்கான வேலையும் நடந்துட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒர்க் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுல வந்து சிக்கல் வந்து என்னன்னா கட்சிக்காரங்களோட ஒத்துழைப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவரே திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தானே கள நிலவரம் இருக்குது. அதான் ஒர்க்ல எந்த குறைபாடும் இல்ல. ஒருவேளை இது நெகட்டிவா ஆகுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் 2 அமைச்சர்கள் தான் காரணமா இருக்குங்கிறது தான் அவங்க ஏன்னா அவங்களோட செயல்பாடு தான் இதுக்கு ரீசனா இருக்கும். கட்சிக்கார வேலை செய்யாம போயிட்டாங்கன்னா அது காரணம் கட்சி அவங்க தான் முடிக்க விடணும். அவங்களோட கையில தான் இருக்குங்கிறது சில பாதிரியார்கள் வந்து தீவிரமா தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. கிறிஸ்தவ பாதிரியார்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால அதுவே வந்து பெரிய நெகட்டிவா தான் இருக்குது. அது இன்னொன்னு ஒரு ரிலீஜியனோ ஒரு சாதியை சார்ந்து வந்து இறங்கணும்னா அது வந்து நெகட்டிவா போயிருங்கிறதுனால எல்லா தரப்பினர்களையுமே வந்து கோர்ட் கன்வர்சிங் போயிட்டே இருக்குது. இப்போ தாவேக்கா இப்போ ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா தாவேக்காவும் இனிகவும் ஓட்டை பிரிச்சுட்டு ஏடிஎம்கே நாங்க ஜெயிச்சிரும், எங்களுக்கான ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முழுமுச்சா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மூணு பக்கமும் இதுக்கான ஒரு நெருக்கடி போய்கிட்டே இருக்குது. சத்தம் போடாம கிருஷ்ணசாமி நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணசாமி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரும் இந்த தொகுதியில் உள்ள சமூக ஆட்களை குறி வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப இது எல்லாமே நடக்கிறப்ப இது நெக் டு நெக் வந்து இனிகோவா விஜயா அப்படிங்கிறது தான் போய் நிற்கிது. ஆமா, இனிகோவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, அடுத்தது வந்து தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு தொகுதிகளில் ஸ்ரீரங்கம் தொகுதி நட்சத்திர தொகுதிங்கிற பெயர் பெற்றது. 52வது வருஷத்திலிருந்து இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட விடாம தேர்தலை சந்திச்ச ஒரு பழமையான தொகுதியில ஒண்ணு இந்த ஸ்ரீரங்கம். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி அந்தநல்லூர்னு ஒரு தொகுதி இது. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கமாக மாறுது. ஓகே. அப்போ அந்தநல்லூர் தான் தொகுதியா இருந்துதான் ஸ்ரீரங்கம் தொகுதியா மாற்றப்படுகிறது. அந்தநல்லூர் வந்து ஒரு தலித் மக்கள் அதிகமா இருக்கிற பகுதியா இருக்கிறதுனாலதான் ஸ்ரீரங்கமும் ஒரு காலகட்டத்தில் தனி தொகுதியாகவும் இருந்திருக்கு. ஒரே ஒரு தேர்தலை மட்டும் தனி தொகுதியா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அது வந்து பொது தொகுதியா மாறி இருக்கு. கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்ற அந்த அந்தநல்லூர் அதை மையப்படுத்தி தான் இதற்கு முந்தைய சிட்டிங் எம்எல்ஏ திமுக தரப்புல இருந்தார். இப்போது திமுகவினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய துரைராஜுமே அந்த அந்தநல்லூர் ஒன்றியத்தினுடைய சேர்மனா இருந்தவர். நீங்க சொல்ற மாதிரி அந்த பழைய எம்எல்ஏ குடும்பத்திலிருந்து வந்தவரை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக சார்புல வந்து ஆர் மனோகரன் முன்னாள் அரசு கொறடாவா வந்து இருந்தவர், பழமையான கட்சிக்காரர், 40 வருஷம் வந்து அந்த அரசியல் அனுபவம் வந்து உள்ளவர். இவர் இதற்கு முன்னாடி திருச்சி மேற்கு மற்ற தொகுதிகளில் வந்து மாறி அவர் போட்டிட்டு இருந்தாலும் அவருடைய பூர்வீக தொகுதிங்கிறது ஸ்ரீரங்கத்தை தான் வந்து சொல்றாங்க. அதாவது ஸ்ரீரங்கத்தினுடைய நகர்மன்ற தலைவரா அவர் வந்து இருந்த காலத்திலிருந்து எம்எல்ஏ மாநகராட்சியா வந்து மாறினப்ப வந்து கவுன்சிலராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி அந்த மண்ணின் மைந்தரா அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல அதிமுக வேட்பாளரா அவர் வந்து களம் காண்றாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து தர்மராஜ் அப்படிங்கிறவரு, அப்புறம் தாவேக்காவிலேருந்து ரமேஷ், அவர் வந்து இந்த மாநில ஊடக பிரிவுல வந்து முக்கியமான பொறுப்புல உள்ளவர் இருக்கிறாரு. ஆனா அதுல மிக முக்கியமானது என்னன்னா இப்ப வந்து தாவேக்கா வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குதோ இல்லையோ, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய நெருக்கடி கொடுக்குது. எந்த விதத்துல? ஏன்னா அதிமுக வந்து பெரும்பாலும் மிகப்பெரிய பலமா நம்புறது வந்து இந்த பிராமணர்கள் ஓட்டும், பிஜேபி ஓட்டு, அப்புறம் அக்ரகாரத்தில் இருக்கிற ஓட்டுலாம் சொல்றாங்க. இந்த விஜய் கட்சியை சார்ந்தவர் வந்து ஒரு குருக்கள் அர்ச்சகர்னு சொல்றாங்க. அவங்க அர்ச்சகர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா அர்ச்சகருமே அங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்களாம். இவருக்கு எப்படியே ஜெயிக்க வைக்கணுங்கிற வேலையை பாக்குறாங்களாம். ஸ்ரீரங்கம் மகரகரமா போயிட்டு இருக்காங்களாம். அப்ப அந்த ஓட்டு இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மையான ஓட்டு கிடைச்சதுனாவே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுகக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதா உள்ளடி வழக்கமா சொல்லுவாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி நான் உங்க ஆத்து பிள்ளைன்னு சொல்லியே ஓட்ட வாங்கிட்டு இருக்காரு. இல்ல இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதாவது கரெக்டா விஜய் தான் வந்து அந்த அரசியல்ல ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு அர்ச்சகரை போடுன்னு சொல்லி போட்டு ஒரு கடுமையான வேலை நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க அவங்க. அவரையும் உள்ளிட்டு அதனால அது சீனியாரிட்டியா இருக்கிற மனோகர் வந்து இருபரி டஃப் ரைட்டு கொடுத்தா கூட இப்ப மனோகர் ஜெயிக்கிறாருன்னு சொல்றாங்க அவங்க அந்த சீனியாரிட்டி அடிப்படையில. பட் ஆனா உட்கட்சி கட்டமைப்பில் நடக்கிற அந்த சிக்கல்கள் எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியா தான் இருக்குது. அது கடைசி நேரத்துல திமுக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மொத்தம் அவரோடய சேர்த்து 21 பேர் களத்துல இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீரங்கங்கிறது ஒரு 9 முறை தொடர்ந்து வென்ற தொகுதியை அதிமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 விஷயம். ஒண்ணு, அவர் 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவர், சீனியரு.
ரெண்டாவது வந்து ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர். அடுத்து அந்த தொகுதிக்குன்னு இருக்கிற இயல்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 முறை அதிமுக வென்ற தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது திமுக தரப்புல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, புதிய முகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறப்ப அதிமுகவுக்கு தானே அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி ரொம்ப வெளியரங்கமா நெருக்கடியா. அப்படி தெரியுது. அதான் சொல்றேன்ல, ம், அவங்களுக்கு அப்படி தெரியுது. ம், சீனியாரிட்டிங்கிற பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. இது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே மொத்தமுமே வந்து அதிமுகவுக்கு போய்கிட்டு இருந்தது. இப்ப ம். அது நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. இல்ல. அதுக்கான இடத்த வந்து அதிமுக இழந்துருச்சு தான். ஓகே. நாம் தமிழரும் விஜய் கட்சியும் அதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. ம், அதோட இல்லாம அதிமுக ஓட்டையும் வாங்குறதுக்கு விஜய் கட்சி வந்து இப்ப முழுமூச்சா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நான் அதையும் சொல்றேன். பிரிச்சு விட்டதுனால. அப்ப திமுகவுல என்ன உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பழனியாண்டி குரூப் வந்து தோற்கடிக்க வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, ம், அது உண்மையிலேயே நடந்துச்சுன்னா அது பழனியாண்டிக்கு தான் பெரிய சிக்கலா இருக்கும். ம், அரசியல் எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற ம், மாதிரி அரசியல்ல வந்து ஒரு ஒரு என்னாலதான் தோத்து போயிட்டாங்க, நான் நிக்கல அதனால தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு ம். அரசியல் கட்சிகள்ல இருக்கிறப்ப வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்துங்கிறது தான். ஏற்படுத்தும். அப்ப பொறுப்பு வந்து அவரோட பொறுப்பா மாறிடுது. ம், அதனால அவர் ஜெயிக்க வைக்க தான் ஜெயிச்சு சரி நம்ம குடும்பத்திலே ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும்ங்கிற இடத்துக்கு தான் போவாருன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஸ்பாய்லர் பெரிய ஸ்பாய்லரா இருக்காதுங்கிறது தான் அதுனா அது மணிகண்டம் சாரி அந்தளவு மட்டும்தான் அது அதுக்கு பொறுப்பாகும். மணப்பாறையும் மணிகண்டமும் திமுகவுக்கு ஃபேவரா தான் இருக்குன்னு இருக்கு. சொல்றாங்க ம். அவங்க. அதனால திமுகவுக்கான கட்சி கூட்டமைப்பான ஓட்டு அதை தாண்டின புதுமுகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய சான்சஸ் பாசிட்டிவா. தான் நம்ம அது சொல்ல வந்து இப்ப திமுகவுக்கு தான் சொல்ற மாதிரி சாதகமா இருக்கு இருக்கு சாதகமானதா இருக்கு இருக்கு. இருக்கு. அடுத்து திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடக்கூடிய ஒரு நட்சத்திர தொகுதியா இருக்கு. ம் அதிமுக சார்புல வந்து முன்னாள் எம்பி பா. ம் குமார் இதற்கு நின்னு முந்தைய போன முறை வருஷம் நின்னு போன முறை வந்து எதிர்த்து நின்றவர். நாம் ம் தமிழர் கட்சியிலிருந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு ம் உள்ளூர் அளவுல வந்து ஆமா செல்வாக்கா இருக்கக்கூடிய ஆமா ஒரு நபர். அப்புறம் தாவேகா சார்புல விஜயகுமார்ங்கிற நவல்பட்டி விஜி. விஜய் இவர் வந்து திமுகவுல வந்து இருந்தவர். குறிப்பா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் திருவெறும்பூர் தொகுதிக்கு வந்த முரண்பட்டு பிறகு முரண்பட்டு வந்து தனக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாறி ம் மாறி வந்து இப்ப தாவேகாவுல இணைந்து விசில் சின்னத்துல அவர் வந்து போட்டியிடுறாரு. ம் அவரோட சேர்த்து 26 பேர் வந்து களத்துல இருக்கிறாங்க. ம் இதான் வந்து அந்த தொகுதியோட ஒரு நிலவரம் நிலவரமா இருக்கு. இப்ப ம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 13 சட்டமன்ற தேர்தல்ல 6 முறை வந்து திமுக வென்றிருக்கு, 4 முறை அதிமுக வென்றிருக்கு. இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து சிபிஎம் பாப்பா உமாநாத் ஒரு முறையும். ஜெயிச்ச தொகுதி ஆமா, தொழிற்சங்கங்கள் அதிகம் இருந்த கண்டிப்பா. தொழிலாளர்கள் அதிகம் அதிகம் நிறைந்தது. எஸ்சி மக்களும் தலித் மக்களும் அதிகமா இருக்கிற தொகுதி அது. ம். ம் கண்டிப்பா. அப்ப ம் திமுக வேட்பாளரை எதிர்த்து தேமுதிக ஒரு முறை வென்ற தொகுதி. ம் திமுக வேட்பாளரை எதிர்த்து காங்கிரஸ் ஒரு முறை வென்ற தொகுதி. ஆமா அப்ப இந்த பின்னணியில தான் ம் தொடர்ந்து 16, 21 2 முறை வந்து எம்எல்ஏவா. தேமுதிக எம்எல்ஏ அங்க இருந்திருக்கிறாங்க அவங்க. கண்டிப்பா அப்புறம் செந்தில்குமார். ஆமா ஆமா தங்கமணின்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து அந்த தொகுதியில நின்று 17,000 ஓட்டுக்கு மேல தனியா நின்று வாங்கியிருக்கிறாரு அவரு. பொது ஓஹோ! தொகுதியில போய் நின்று ஒரு தலித் ஒருத்தர் சரி. பொது தொகுதியில போய் நின்று 17,000 ஓட்டு வாங்கின விஜயகாந்த் கட்சியில இருந்தப்ப அவர். ம். அப்ப அதுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்குது அங்க. கண்டிப்பா. இப்ப என்ன இங்க பெரிய சிக்கல்னா மகேஷை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவர், ம். பணபலம் படைத்தவர், ம். தலைமையின் ஆசி பெற்றவர், செல்லப்பிள்ளை அவரு. இதெல்லாம் ம். பெரிய பிளஸ் அது. ம். மைனஸுங்கிறது வந்து கட்சியிலிருந்து வெளியில போன அந்த விஜய். விஜி நவல்பட்டு விஜய். அவங்க வந்து உள்ளூர் கள்ளர் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பெருமையா ஹோல்டு எடுத்துக்குவார்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா. அப்ப அதே மாதிரி இந்த ராஜேஷ்னு ஒருத்தர் நிக்கிறாரு ஜல்லிக்கட்டு ராஜேஷ். அவரும் அதே கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் அவரு. அப்ப இந்த 3 பேர் குமார் அதே கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் அவரு. அப்ப சொந்த சாதியினுடைய ஓட்டுகள் பிரியுது. இந்த நான் ரொம்ப ஈஸியா சொல்றது என்னன்னா, அந்த பெரும்பான்மை சாதி இருக்கிற இடத்துல வந்து ஒரு மைனாரிட்டி ஒருத்தர் கேண்டிடேட்டா போட்டா ஈஸியா ஜெயிச்சிருவாங்கிறது தான் அரசியல். ஆனா ஓஹோ! இங்க வந்து அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறதுனால வந்து அந்த கம்யூனிட்டி ஆட்களையே போடுறாங்க. அதனாலதான் ம். இந்த இழுபறி சிக்கல் மாதிரி இடங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்ப இந்த திருவெறும்பூரை பொறுத்த வரைக்கும் விசில் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலித் மக்களை தான் மாவட்ட செயலாளரா விஜய் வந்து 4 மாவட்டத்துக்கு வந்து தலித்தை தான் மாவட்ட செயலாளரா போட்டிருக்காரு. சரி. அப்ப இந்து தலித் மக்கள் வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ம். ஆனா வேட்பாளர் வந்து அவங்க யாரையும் வந்து பெருசா கன்சிடர் பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. ஓஹோ! அப்ப அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ம். அந்த ஓட்டு எப்படி பிரிய போகுதுன்னு தெரியல. ம். ஆனா மகேஷ் வந்து ரேஸ்ல முந்தி இருக்கிறாரு. ம். குமார் கிட்ட வந்து போன தடவை இருந்த அந்த அந்த ஸ்பிரிட். வேலை செஞ்ச ஸ்பிரிட் அதே ஸ்பிரிட் அதோட வேகமாவே வேலை செய்யறாரு. இந்த முறை ஓஹோ! அதிகமா வேலை செய்யறாரு. ம். ஒரு 5% தான் 2 பேத்துக்கான டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் அது. ஓ! ம். சரி. ஆனா ரேஸ்ல வந்து அன்பில் குமாரா மகேஷ் மகேஷா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. மகேஷ் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி நிக்கிறாப்ல இதுல. சரி. ம். அடுத்து மண்ணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ம். திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ கதிரவன், ம். அதிமுக தரப்புல வந்து ஆர்வி பரதன், ம். நாம் தமிழர் கட்சி தரப்புல தேன்மொழி, ம். தாவேக தரப்புல சரவணன் உள்ளிட்டு 13 பேர்
களத்துல இருக்கிறாங்க. ம். இது 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவான தொகுதி. ம். 2011 மற்றும் 16ல வந்து அதிமுக தான் இருக்கிறாங்க. ம். அத இவரு தான் வந்து கதிரவன் தான் முதல் முறையா அத உடைச்சு ம். உள்ள வராரு. அதாவது குறிப்பா அங்க வந்து முத்திரையர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதின்னு இருக்கக்கூடிய இடத்துல ம். ஒரு ரெட்டியார் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு வேட்பாளரை வந்து அதுவும் புதுமுகத்தை வந்து நிறுத்தி ம். அதிமுகவினுடைய வசம் இருந்த தொகுதியை திமுகவுக்கு கொண்டு வந்ததுல நேருனுடைய அந்த அரசியல் வியூகத்தை இல்ல வந்து நான் முக்கியமா ஏற்கனவே சொன்னதுதான். பெரும்பான்மை சமூகம் இருக்கிற இடத்துல ம் ஒரு மைனாரிட்டி ஒருத்தர் நிக்கிறப்ப அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது தான் கால யதார்த்தமான உண்மை. ஓகே அதுதான் அரசியல். அது அந்த அரசியல் தான் வந்து இங்க அப்ளை ஆகி ஜெயிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப திரும்ப கொண்டு ரிவர்ஸ்ல கொண்டு போகணுங்கிற நோக்கத்துல ம். சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் ஒரு ஜாதி முத்திரையர் ஒரு ஜாதிய அடிப்படையில இருக்கிற அவங்க திருச்சியில வந்து ஆர் விஸ்வநாதன்ங்கிறவங்க ஒரு பழமையான ஒரு ஜாதி அரசியல் தலைவர்னு தெரியும். அவங்க ஜாதி மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஜாதிகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. யார் பெரியவருங்கிற பிரச்சனை நடந்துட்டே இருக்குது. அதுல செல்வகுமார்ங்கிற திமுக ஆதரவு தெரிவிக்கிறாரு. இவர் வந்து ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஒரு ஜாதி கட்சிக்கு வாய்ப்பு கிடைச்சு திருச்சிக்குள்ள வந்து முதல் முறையா ஒரு ஜாதி கட்சி நிக்குதுன்னா அது முத்திரையர் தான். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வரலாறு கிடையாது. முதல் முறையா ஒரு ஜாதி கட்சியில ஒரு பெரிய கட்சி இல்ல. நான் சொல்றது வந்து ஒரு தனியா நின்றுப்பாங்க, சுயேட்சையாளர் நின்றுப்பாங்க. ஒரு ரெட்டலை மாதிரியான கட்சியில வந்து ஒரு ஜாதி கட்சியை சார்ந்தவர் நிக்கிறதுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயங்கிறது நமக்கு தெரியுது. என்னன்னா ஒரு அங்க பிரச்சனைகள் வந்து நீங்க பார்த்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு 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 சர்ச்சைக்குரிய பதட்டமான இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்ல தான் பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. ஆனா தேர்தல் முடியறதுக்குள்ள வந்து அதை போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கட்சியை வச்சுதான் ஓட்டு கேட்கணும், ஜாதியை வச்சு ஓட்டு கேட்கறதுங்கிறது வந்து அரசியலுக்கு சரியா இருக்காது. அந்த விதத்துல பாக்குறப்ப மக்களும் அச்சுறுத்தப்படுறாங்க, பயப்படுறாங்க. மற்ற கம்யூனிட்டிலாம் வந்து கொஞ்சம் அதை வந்து ஒரு மாதிரி பயத்துல பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா இருக்குதுங்கிறது தான். பணம் அவங்களுக்கு பெருசா இருந்தாலும் இது மைனஸா இருக்குதுன்னு சொல்றாங்க. பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கதிரவன் வந்து 2 வருஷமாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பாசிட்டிவான விஷயம். ஏன்னா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கிராமங்கள் தோறும் வந்து உங்கள் எம்எல்ஏ அப்படின்னு வந்து உங்கள் வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி நன்றி தெரிவிக்கிற மாதிரியான ஒரு அந்த கூட்டத்தை அவர் நடத்தி முடிச்சிட்டாரு ஒரு ரவுண்டு. இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு எலெக்ஷன் தேர்தல் அறிவுக்கு பிறகு அது தேர்தல் பிரச்சாரத்தை திரும்ப அந்த கிராமங்களுக்கு வந்து முதல்ல என்ன குறைகள்ங்கிறத போய் ஒரு ரவுண்டு கேட்டுட்டு வந்துட்டாரு. இப்ப தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை என்ன 5 வருஷம் கொடுத்துட்டீங்கன்னா திமுக தலைமை அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இதை செஞ்சு தரேன் அப்படிங்கிற அளவுல வந்து ஒரு போறாருங்கிறது ரொம்ப முக்கியமான. கதிரவனை பத்தின தனிப்பட்ட தாக்குதல் தான் வந்து ஏடிஎம்கே பண்றாங்களே தவிர கண்டிப்பா கட்சிக்கு மக்களுக்கு என்ன செய்வோங்கிற இடத்துக்கு அவங்க வந்து போறதில்ல. ஒரு தொகுதிக்கும் போறப்ப கையில லிஸ்ட வாசிக்கிறாரு. இந்த தொகுதிக்கு நான் மக்களை வந்து ஏடிஎம்கே வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாரு. அந்த கேண்டிடேட் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு சொல்றாங்க. எதுவும் ப்ரூஃப் பண்ண அவரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க கட்சி பிரச்சாரத்தை மட்டுமே பண்ணிட்டு இருந்தா கூட ஏடிஎம்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திமுக தான் கதிரவன் தான் இங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அந்த இதுல நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் குறிப்பிட்டாகணும். இவரே வந்து கதிரவனே வந்து உனக்கு சாதி வேணுமா வளர்ச்சி வேணுமான்னு ஒரு கதிரவனே வந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல அவரு வந்து பெரிய அளவுக்கு வந்து திராவிட கொள்கையில ஈடுபாடு வந்து ஆராசா மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்போட வந்து அரசியல்வாதி கிடையாது. ஆனாலும் அவரே வந்து உனக்கு ஜாதி வேணுமா வளர்ச்சி வேணுமான்னு வந்து கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், கிட்னி திருட்டை பத்தி நீ வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சா உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு வந்து ஒரு சவால் மக்கள் மத்தியில பேசுறதுங்கிறது ஒரு பெரிய நம்பகத்தன்மை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்ல முடியும். நிச்சயமா அந்த வளர்ச்சிக்கான அரசியல் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க சொல்றது வந்து நம்ம இங்க பெரும்பான்மையா நம்ம இருக்கிறோம், இன்னொரு மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்து நம்ம ஆள்றதா அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவங்களுடைய பிரச்சாரம் இருக்குங்கிறது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா முத்திரையர் கம்யூனிட்டிக்கு வந்து திமுக சேர்ந்து 5 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. 5 வேட்பாளர் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க. அப்ப அந்த சமூகத்துக்கான ஆட்களை வந்து தேர்தலில் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஜெயிக்க வைக்கிறது தான் விஷயம். ஆனா அது வெறும் ஜாதியை மட்டுமே வச்சு முன்னிலைப்படுத்துறதுங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆபத்தானது. மக்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்கிறது தான் இந்த தேர்தல் ரிசல்ட் நமக்கு தெரியும். ரைட், ஓகே. அடுத்தது வந்து தமிழகத்தினுடைய ஒரு நட்சத்திர தொகுதியா மாறின லால்குடி தொகுதி. ஆமா, ஏன்னா தமிழகத்திலேயே வந்து நம்பர் 1 பணக்காரர், 6000 மொத்த குடும்ப சொத்து 6000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய சொத்தை வச்சிருக்கிறவங்க அதிமுக தரப்புல லீமா ரோஸ் மார்டின் அவங்க களம் இறங்கக்கூடிய தொகுதி. திமுக தரப்புல வந்து புது அறிமுக வேட்பாளரா பாரிவள்ளல் அவரை வந்து இறக்கி இருக்கிறாங்க. தாவக தரப்புல வந்து முன்னாள் அமைச்சர் முதுபெரும்
தலைவர் கூப்பா கிருஷ்ணன் வந்து களத்துல இருக்கிறாரு. ம். நாம் தமிழர் கட்சி சார்புல வந்து ஒரு இளம் வழக்கறிஞர் நே மதன் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. ம். அப்புறம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்க்கு மன்சூர் அலிகான் அங்க களத்துல வந்து களமாடிட்டு இல்ல அவரு இருக்கிறாரு. தேர்தல் விட்டு விலகிட்டாரு அவரு. அப்படியா? ஆமா, ஆமா. அவர் தேர்தல் நான் கலந்துக்கல ஆ. அப்படின்னு சொல்லி அவர் ஏன் விலகிட்டாரு. எதுவும் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சா? இல்ல, இல்ல. அது திமுகவுக்கு நான் ஆதரவு குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏடிஎம்கே அதாவது அவர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தேர்தல்ல வந்து நான் விலகிக்கிறேங்க. ம். திமுக ஆதரவு குடுக்குறேன்னு சொல்லிட்டு பெட்டிய தூக்கிட்டு கிளம்பிட்டாரு அவரு. அதான் பெட்டி அவர் போட்டியில கிடையாது அவரு. ஓஹோ! சரி. சரி. பெட்டி ஆமா படுக்கையோட கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரு அவரு. மொத்தம் 24 பேர் களத்துல இருக்கிறாங்க. இருந்தாங்க. ம். சரி. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அடிப்படையில வந்து விவசாயிகளும், விவசாய கூலிகளும் ம். நிறைந்த ஒரு தொகுதி. காவிரி, கொள்ளிடம் அந்த கரையோரத்துல வந்து நெல் விவசாயமும், ம். அதை தாண்டி வந்து வானம் பார்த்த பூமியா வந்து பருத்தி இது போன்ற அந்த விவசாயிகள் நிறைந்த தொகுதி. 4 முறை தொடர்ந்து திமுக தான் அந்த தொகுதியை தக்க வச்சிருக்கு. ம். சவுந்தரபாண்டியன் தான் தொடர்ந்து 4 முறை அதுல எம்எல்ஏவா இருந்தவர். ம். போன முறை அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட போதே தலைமைக்கு போய் ஃபைட் பண்ணி சீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா இந்த முறை கே.என். நேருனுடைய அந்த வியூகத்துல புதிய வேட்பாளரை வந்து அவங்க ஆமா. களமிறக்கி இருக்கிறாங்க. அதற்கேற்ப வந்து அவங்க வந்து களத்துல வந்து அருண் நேருனுடைய பிரச்சாரமாகட்டும், நேருனுடைய பிரச்சாரமாகட்டும், திமுக தரப்புல பிரச்சாரம் வந்து களை கட்டிட்டு ஸ்பீடா இருக்கு. போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு இருக்கு. அதிமுக தரப்புல விட்டமின் பா வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால ம். அவங்களும் வந்து ஈக்குவலா எப்பவுமே இந்த பிரச்சாரத்தை பணம் செலவு பண்றப்ப இந்த ஓவர் டோஸ் வந்து பெரிய சிக்கலாயிரும். ம், என்ன சிக்கலாயிரும்னா, இவங்க என்ன சர்ச்சையில மாட்டிக்கிட்டாங்கன்னா, ம், ஓட்டுக்கு 25,000 குடுக்குறாங்க. ம், 25,000 குடுக்குறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை ம், ஆகிக்கிட்டே போயிருச்சு. ம். கடைசியா அத 3 ஸ்வீட் பாக்ஸ் தான் அத குடுத்ததா சொல்றாங்க. ஓஹோ! ஆ. சரி, சரி. ஆனா திமுக சேர்ந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் குடுத்ததா சொல்றாங்க. ஓஹோ! அப்ப இந்த விகிதாச்சாரத்துல வந்து கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துது. 3, 2ன்னு சொல்றாங்க. ம், அப்ப இது வந்து என்னன்னா, கடைசியா வந்து பணம் குடுக்குற இடத்துக்கு போய் நிக்கிறப்ப, ம், இந்த தேர்தல்ல வந்து திமுகவுக்கான ஒரு பேக் போன். இன்னொன்னு ம். வெளியூர்ல இருந்து ஒரு கேண்டிடேட் வந்து இங்க நிக்கிறதுங்கிறது பெரிய கிராமப்புற பகுதிகள்ல வந்து அத பெருசா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே. உள்ளூர்காரங்கள பாருங்கன்னு தான் ஏன்னா அது ம், பெரிய சிட்டியா இருந்தா, டவுனா இருந்தா பெருசா தெரியாது அது. ஆனா ம், கிராமப்புறம் நாளைக்கு வந்து எம்எல்ஏங்கிறதுலாம் வந்து ஊருக்கு நல்லது கெட்டதுக்கு போக வேண்டியது நெருக்கடி இருக்கும். அப்ப ம். அப்படிதான் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. ஓகே. கூப்பா கிறிஸ்டியன் என்ன சொல்றாரு, ஏடிஎம்கே, திமுக 2 பேரும் ஓட்டு பிரிக்கிறது இல்ல. ம், எனக்கு விசில் கட்சியில வந்து ஏதோ 60,000 70,000 பேத்துக்கு மேல வந்து இங்க இருக்கிறாங்க. ம். அதனால எனக்கு என் சமூக ஓட்டு இருக்குது. அப்புறம் வந்து தாவேக்கா ஓட்டு இருக்குது. கண்டிப்பா நான் தான் இல்ல ஜெயிச்சிருவேங்கிறதுல பல கிராமங்கள்ல அவர் கூப்பா கிருஷ்ணன் ஆளையே காணோமே. தேர்தல் பிர பிரச்சாரமே இல்ல கிடையாது. அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவருக்கு, ம். இந்த திருச்சி மாவட்டத்துல இருக்கிற வேட்பாளர்களுக்கெல்லாம் பணத்த வாங்குறது, அவங்கள புதுசு புதுசா ஆட்கள போட்டுருக்காங்கல்ல, ஓஹோ! வேட்பாளர் இருந்து பணம் வாங்குறது. ஆஹா. இப்ப கட்சி தலைமை குடுக்கறதெல்லாம் இல்ல இங்க. ம். இப்ப விசில் கட்சியில விஜய் கட்சியில என்ன பிரச்சனைன்னா, கேண்டிடேட்லயே பணத்த வாங்கி செலவழிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஓஹோ! இப்ப கூப்பாகிருஷ்ணன் மாரி மந்திரியா இருந்து பல கோடிகள் சம்பாரிச்சவங்களே, ம். பணம் வசூல் பண்ற இடத்துல தான் இருக்கிறாங்க. பணம் குடுக்குற இடத்துல இல்ல அவங்க. இல்ல. சரி, அப்ப சரி, சரி. அதனால தான் பிரச்சாரமா அவங்களால வந்து பெருசா போகலங்கிறது தான் தெரியுது. பட் ஆனா அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. எங்களுக்கு விஜய் இவ்வளோ ஓட்டு இருக்குது. ம், எங்க சமூகம் இவ்வளோ ஓட்டு இருக்குது. இந்த 2 ம், சமூக ஓட்டத்தையும் சேர்த்தோம்னா, நான் ம், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு ரொம்ப இதா சொல்றாரு அவரு. பட் ஆனா ம், கள நிலவரம் வந்து அப்படி இல்ல. ம். லீமா ரோசா, பாரியான்னு இப்ப பார்க்குறப்ப, உள்ளூர் வேட்பாளர் தான் நமக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான அந்த இடத்துல வந்து திமுக வந்து கரெக்ட்டா ப்ளே பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் நம்ம. கண்டிப்பா, ரிசல்ட் வந்து அத காமிக்கும். திமுகவுக்கு கண்டிப்பா. சப்போர்ட்டா இருக்குங்கிறத காமிக்கும் தான். அடுத்து துறையூர் தனித்தொகுதிய பொறுத்தவரைக்கும், ம். ஏற்கனவே வந்து தொடர்ந்து 2 முறை திமுக வசம் இருந்த தொகுதி. ம். சிட்டிங் எம்எல்ஏ ஸ்டாலின் குமாருக்கு வந்து தொகுதி மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்ட ஒரு தொகுதி. ம். குறிப்பா வந்து இந்த முறை ஒரு அமைச்சரோட முரண்பட்டாரு. சில ம். எம்எல்ஏ கூட சேர்ந்து வந்து தலைமைக்கு புகார் அனுப்புனாருங்கிற இந்த சர்ச்சைகள் கிளம்புன பின்னணியில தான் ம். சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ம். துறையூரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு. ம். எதுக்கு வம்பு அப்படின்ட்டு வந்து காங்கிரஸ்ட்ட வந்து குடுத்துட்டாங்க. ம். அப்படிங்கிற ஒரு சொந்த கட்சியினர் மத்தியிலேயே ம். ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தின ஒரு தொகுதி. ம். காங்கிரஸ் கட்சியிலேருந்து லெனின் பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து களத்துல இருக்கிறாரு. ம். அதிமுக தரப்புல இருந்து சரோஜா, ம். தாவேகாவுல ரவிசங்கர், ம். நாத்தாக்காவுல கௌசல்யா உள்ளிட்டு 15 பேர் வந்து களத்துல இருக்காங்க. இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து நேரடி போட்டி வந்து லலின் பிரசாத்துக்கும் சரோஜாவுக்கும் தான். கண்டிப்பா. சரோஜா லோக்கல்ல உள்ளவங்க. ம். ஆனா அந்த சரோஜாவுக்கு வந்து துறையூர்ல வந்து ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. சரி. ஏன்னா துறையூர் தொகுதியில வந்து மந்திரியான ஏடிஎம்கே அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ம். அப்புறம் அந்த தொகுதிக்காக காத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ம். எம்எல்ஏ நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க ம். எல்லாத்தையும் விட இவங்க ஒரு ஆளை செட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு தான் துறையூர்ல இப்போ வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஓஹோ! அப்புறம் பெரும்பான்மை சமூகம் இல்லைங்கிற ஒரு சமூக குரூப் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி, சரி. அதை ஃபில் பண்றதுக்காக அந்த அந்த ஏன்னா ஏற்கனவே இருந்த திமுக வேட்பாளரோட சமூகம் தான் ம். அங்க பெரும்பான்மை சமூகம்னு சொல்றாங்க அவங்க. இப்ப ம். நம்ம திருப்பி என்ன சொல்றோம்னா இது தலித் தொகுதியா இருக்கிறதுனால சமூகம் சிக்கலா ம். இருக்காதுன்னு ம். சிக்கலா இருக்கும்.
ஆனா அந்த ஜாதி அரசியல் பண்றப்பதான் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் சொல்றோம். கண்டிப்பா. இப்ப இது வந்து காங்கிரஸ்ல இருந்து அந்த சமூகத்துல உள்ள ஒரு ஆளை கேண்டிடேட்டா போட்டாங்க. அவர் அந்த ஊருக்காரன்னு, அந்த ஊரு எங்க அப்பா அம்மாவுக்கு சொந்த ஊரு. நான் திருச்சியா இருந்தா கூட நான் இங்கதான் பிறந்த ஊருக்கு தான் வருவேன் நானு. அது சொந்த ஊர்னு சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னும் என்ன பலம்னா, நேரு காங்கிரஸோட பிரபலம் ராகுல் காந்தியே வந்து பிரச்சாரம் பண்ணி இது ஜெயிக்க வச்சு ஒப்படைக்கிறேன்னு நேரு வேற சொல்லிட்டாரு அவரு. சரி, அப்ப அதனால அது வந்து அவங்க இந்த நேரு மாதிரியான ஆட்கள் வந்து அங்க இறங்கி வேலை செய்யறப்ப அந்த சமூகத்துக்கு பின்னாடி ஆட்கள் அங்க வேலை செய்வாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுல இருக்கிறாங்க. அந்த கால்குலேஷன் எனக்கு நம்ம கரெக்டா தான் தோணுது. அதாவது நீங்க வந்து பெரிய உட்கட்சி பிரச்சனைலாம் அதிமுக கேண்டிடேட் நிக்குது. திமுக சைட்ல ஒரு ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் நேருவுக்கு பெரிய நெருக்கடியான ஒரு இடம் எப்படி ஜெயிக்க வைக்கணுங்கிறது காங்கிரஸுக்கு இந்த இடம் உறுதியாயிரும் தான் நமக்கு தெரியுது. நமக்கு பார்த்தா தெரியுது. மத்தவங்களும் சொல்றதும் அதுதான் சொல்றாங்க. பார்ப்போம். மணப்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து இந்த தமிழகத்துல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கவனத்தை பெறப்பட்ட ஒரு தொகுதி. குறிப்பா அந்த விராலிமலை விஜய் பாஸ்கர்னு சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு கேண்டிடேட்டை வந்து புஷ் பண்றாரு அப்படின்னு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு சர்ச்சைகளுக்கு மத்தியில தான் அவர் யாரை முன் தள்ளினாரோ அவரு தான் வந்து அதிமுக தரப்பினுடைய ஒரு வேட்பாளரா, அதாவது பி விஜயகுமார் மருத்துவர். அவர் திமுகவினுடைய ஆதரவாளராக இருந்தாரு. அவரோட ஆஸ்பத்திரியவே நேரு தான் திறந்து வச்சாருங்கிற அந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில தான் அதிமுக வேட்பாளரா அவர் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. திமுக தரப்புல வழக்கம் போல கூட்டணி கட்சிக்கு வந்து மமுகவுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்துல் சமது வந்து களத்துல இருக்கிறாரு. இப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து 8 முறை வந்து அதிமுக வென்றிருக்கு. நீங்க முன்னரே சொன்ன மாதிரி ஒரு சாதியை வச்சு இந்த ஒரு தொகுதியில நீ போய் வந்து போக்கஸ் பண்ணி இறங்குனேன்னா நீ கண்டிப்பா நீ தோத்துருவங்கிற அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில ஒரு சிறுபான்மையினருக்கு வந்து திமுக வந்து முதல் முறை வாய்ப்பு, ஆச்சரியமான வெற்றி தான் அது. நிச்சயமா. இப்ப அதுல இருந்து அதிமுக அந்த தொகுதியை வந்து இவங்க கைப்பற்றி இருக்காங்க. மீண்டும் 2வது முறை வந்து அதை கொண்டு போகணுங்கிற ஒரு இடத்துல அதை வந்து அவங்களோட பிரச்சாரம் போகுது. அவர் வந்து அந்த கம்யூனிட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவா தான் சொல்றாரு அவர், டாக்டர் சொல்றாரு அவரு. அப்புறம் சோசியல் மீடியாவோட பலம், அப்புறம் பணம், அப்புறம் கிராம மக்களுக்கு உரிய அந்த பணத்தை அடிச்சோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இந்த இவருக்கு அப்துல் சமதுக்கு வெளியூர்ல இருந்து வந்த வேட்பாளர் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மைனஸா இருக்குது. ஆனா மைனாரிட்டியும் சிறுபான்மையினர் மக்கள் அங்க வந்து பெருசா ரோல் பண்ணுது, அங்க வேலை செய்தாங்க. இப்ப அந்த சமூக ஓட்டு எல்லாமே வந்து அவருக்கு கரெக்டா கிடைச்சிச்சுன்னா டாக்டரோட பணபலத்தை வந்து அது என்னன்னு கேள்விக்குறி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனா மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறியான சூழல் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் சொல்றோம்னா இது வந்து திமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு ஏன்னா மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த ஒருத்தர், அதாவது கூட்டணி கட்சி உள்ளவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. இதுவும் நான் குறிப்பா சொல்றதுன்னா 2 அமைச்சர்களுக்கு தான் இது வந்து பொறுப்புங்கிறது தான் மிக முக்கியம். தோத்தாலும் அவங்களுக்கு தான், ஜெயிச்சாலும் அவங்க தான், தோத்தாலும் அவங்க தான் காரணம். ஆமா உண்மைதான். ஏன்னா இந்த மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்து ஆட்களுக்கான சீட்டு அப்படின்னு சொல்லி போன முறையே ஒரு ப்ராமிஸ் பண்ணி தான் அப்துல் சமது கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த முறை மறுபடியும் நமக்கு கிடைக்கணும் அந்த ஊருக்காரங்க நினைச்சப்ப திருப்பி அப்துல் சமதே நிக்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க அப்பா ஏடிஎம்கார்னு சொல்றாங்க. ஆனா கடைசி தேமுதிக இருந்துட்டு அப்படியே போயிட்டாரு வச்சுக்கோங்களேன். அப்ப இவர் திடீர்னு கட்சிக்குள்ள இறக்கப்பட்டு கட்சி பொறுப்பு வாங்கி இப்ப வேட்பாளர் ஆனதுங்கிறது ஒரு சின்ன உள்ளுக்குள்ள வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் வந்து பணபலத்தை வச்சு அதை சரி பண்ணிடலாம், நம்ம வெற்றி பெற்றுவோங்கிற இடத்துல முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்ப இது 2க்கான பிரச்சனையில தான் அது நிக்குது. ஒரு இழுபறியான இடத்துல தான் இது நிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க கூட்டணி கட்சி தேமுதிகன்னு சொன்னதுனால ஒரு பாயிண்ட், இப்ப இந்த மணப்பாறை தொகுதியை வந்து தேமுதிக சார்பில் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒருவேளை ஒதுக்கப்பட்டா வாங்கணுங்கிற ஒரு முயற்சி நடந்ததா நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம். இப்ப நீங்க தேமுதிக வந்து அங்க ஒரு பெரிய பலமா இருக்குது. கண்டிப்பா. ஏன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியோட தான் அது வந்து சேர்ந்து வருது. ஸ்ரீரங்கம் தொகுதியோட மாவட்ட செயலாளரும் திமுகவோட ஒன்றிய செயலாளரும் வந்து நெருக்கமான ரிலேட்டிவ் அவங்க. அப்ப அங்க மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கூட நின்று ஃபுல்லா, ஏன்னா அந்த கிராமப்புற பகுதி அது. அப்போ தேமுதிகவோட பலம் அவங்களுக்கு இதோட கூடுதலா வந்திருக்குது. அப்ப அது அவங்க பலமா தான் அவங்களுக்கு இருக்குது. வெற்றி வாய்ப்புக்கான இடத்த தான் நோக்கி நகர்த்தி கொண்டு போகுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். தேமுக தொண்டர்கள் இதுல வந்து ரொம்ப உற்சாகமா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இறங்கி இருக்காங்க. சொல்றாங்க அந்த பாரதிதாசன் மாவட்ட செயலாளர் சொல்றாங்க. அவர் தலைமையில வந்து ரெகுலரா கட்சிக்காரங்க வந்து கூட வேணும்னு போயிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு என்ன பலம்னா தேமுதிகவோட ஆட்கள் வந்து நல்லா வேலை செய்யறாங்க, ஒரு கூடுதல் இருக்கிறாங்கிறத தெரியுது. குறிப்பா மணப்பாறையில வந்து கொஞ்சம் கூடுதலாவே வேலை செய்யறாங்க. அது வந்து இவங்களுக்கு அப்துல் சமத்துக்கு பெரிய அளவுல கை கொடுக்குங்கிறது தான் கல நிலவராது. கண்டிப்பா. முசிறி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புல வந்து கருணை ராஜா, அதிமுகவுல யோகநாதன், நாம் தமிழர் கட்சியில பாக்கியலட்சுமி, தாவேகா தரப்புல விக்னேஷ் உள்ளிட்டு ஒரு 11 பேர்
களத்துல இருக்கிறாங்க. ம். இந்த தொகுதியினுடைய ஃபிளாஷ்பேக்கை பார்த்தோம்னா, அதிமுகவினுடைய கோட்டையா இருந்த ஒரு தொகுதி. தொடர்ந்து 8 முறை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக ஒரு 5 முறை தான் ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்சிருக்கு. ம். கடைசியா வந்து தொடர்ந்து 2 முறை அதிமுக வசம் இருந்த தொகுதிய 2021ல திமுக தரப்புல வந்து காடுவெட்டி தியாகராஜன் அத ஜெயிச்சிருக்காரு. வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ம். அந்த விதத்துல தான் ம். அவரோட இது இருக்கு. இப்ப இதுல அந்த வேட்பாளர் தேர்வுலயே ம். ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ம். அது என்ன? என்னன்னா, அந்த திமுக சார்பா நிக்கிற வந்து கருணைராஜா இருக்காருல்ல, ஆமா. அவர் வந்து திமுக அந்த செல்வராஜ் மந்திரியோட பையன் அவரு. ம். அது வந்து ஒரு பெரிய நன்றிக்கடனா அந்த ஊர்ல ம். எல்லாரும் பேசுறாங்க அவரு. ம். ஒரு நல்ல கேண்டிடேட்டுங்க அவரு. ம். ரொம்ப அதாவது அந்த சமூகத்திலே வேலை செஞ்ச ஒருத்தர். ம். நேருவுக்கான போட்டியா இருந்த ஒரு அமைச்சருக்கு அவரோட பையனுக்கு அவரே சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுதாங்க. ம். அப்புறம் அவங்களுக்கு பணம் பலத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சார வியூகத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஃபீல்ட்ல இருந்தவங்க தான். ம். இன்னொன்னு இந்த முசிறி வந்து ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியமான தொகுதியா தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். அதெல்லாம் இருந்தப்போ புதுசா ஒருத்தர் யோகநாதன் ஒருத்தர் கொண்டு வந்து அதாவது என்ன சொல்றது, மாவட்ட செயலாளர் போட்டியிடாம இருக்கிறது வந்து திருச்சியில மட்டும்தான் சொல்றாங்க. ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர்கள் வந்து ஓஹோ! தேர்தல் களத்துல இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சரி. பணம் வச்சிருக்கிற ஆளை வந்து கொண்டு தேர்தல் இறக்கிட்டாங்க. ம். அவங்க நின்று தன்னோட ப்ரூவ் பண்ணாம வேற ஒரு ஆட்களை இறக்கி விட்டுட்டாங்கன்னு ஒரு பெரிய பேச்சு உள்ள போய்கிட்டே இருக்குது. ஓகே. அப்ப நான் அவங்க என்ன சொல்றாங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறது நாங்க முழு நேரமா வேலை செய்யறோம்னு சொல்லி மாவட்ட செயலாளர் சொல்றாங்க. ம். ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகுறது தான் அரசியல். நான் கண்டிப்பா. பின்னாடி நின்று வேலை செய்யறதுலாம் அரசியல் அரசியல் கிடையாதுங்கிறது தான் அது யதார்த்தமான ஏன்னா, இப்ப உண்மை. மாவட்ட செயலாளரா அவங்க தான் மக்களோட அறிமுகமாயிருப்பாங்க. பல்வேறு ஆமா. களப்பணிகளை செஞ்சிருப்பாங்க. ம். அப்ப அவங்களே வேட்பாளரா வந்து மாறும் பொழுதுதான் இன்னும் அது கட்சிக்கு வந்து கொடுத்த பலம் பலம். கிடைக்கும். இப்ப பரஞ்சோதிங்கிற ஒரு பரஞ்சோதி தான் இங்க வந்து பிரச்சனையா இருக்குது அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஸ்ரீரங்கம் எதிர்பார்த்தாரு, மணச்சூர் எதிர்பார்த்தாரு, முசிறி எதிர்பார்த்தாரு. இது எதுவுமே கிடைக்கல. ஒரு மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர். இப்ப இங்க என்ன ரோல்னா, இந்த முசிறியில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான நிழல் முதல்வர்னு சொல்றாங்கல்ல. நிழல் எதிர்க்கட்சி தலைவரா ஒருத்தர் ஆமா. இளங்கோவன் ஒருத்தர் சொல்றாங்க. சரி. அவருக்கு சொந்தமான கல்லூரி வந்து முசிறில தான் இருக்குது. ஓஹோ. இப்ப அவரே அங்க நிக்கிறதுக்கு ட்ரை பண்றாருலாம் சொன்னாங்க. கடைசியா என்னன்னு விசாரிச்சா, அந்த முசிறில இருக்கிற அந்த இளங்கோவன் இருக்கிற அந்த கல்லூரியோட ஓனர் என்ன பண்றாரு, அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திருச்சிக்குள்ள இவ்வளவு பேர்த்த வந்து புது மாவட்ட செயலாளர்களை மீறி ஆட்களை உள்ள கொண்டு வந்துட்டாரு. ஃபினான்சியல் பணத்துக்காகன்னு சொல்றாங்க அவங்க. அப்ப இது வந்து வெறும் பணம் ரொட்டேஷன் ஆகிற இடமா மட்டும்தான் இருக்குது ஒழிஞ்சு கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு இடமா இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸ் அது. அதனால முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. யோகநாதன் மேல வந்து சில புகார் வழக்குல இருக்குது. அவங்க அந்த திருமணமானவங்க வந்து தலித் சமூகம்னு சொல்றாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது வந்து அந்த சமூகத்துக்காரங்க எப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு தெரியல. ஆனா அப்படி எடுத்துக்கிட்டா அது மைனஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா புதுமுகங்கிறது அங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பெரிய நெகட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட கணிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 9 தொகுதிகள்ல சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் இழுபறிகள் இருந்தாலும் ஒரு பார்டர்ல திமுக வந்து முன்னிலையில இருக்கு அப்படிங்கறது தான் வந்து உறுதியா நம்மளால மணப்பாறை தவிர சொல்றோம். நம்ம மணப்பாறை தான் சொல்றோம் நம்ம. ஆனா அது கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க டாக்டர் இப்ப வந்து முன்னிலையில இருந்தா கூட இந்த யூனிட் இந்த கடைசி 2 நாள் நடக்கிற பிரச்சாரங்கள் யுத்தியை பொறுத்து அது வந்து என்னங்கிறத முடிவு பண்ணாங்க. பாப்போம் என்னங்கிறத பாப்போம். ஓகே, மகிழ்ச்சி.